சொல்வதெல்லாம் உண்மை. குழந்தைய வச்சுட்டு தூங்கும் போது நிம்மதி தூங்க முடியாது. சுத்தி எடுத்துட்டு தலைமையில உட்காந்துட்டு இருப்போம். ஓடுற ட்ரெயின்ல பாதையில இறங்குற கேட்டுக்கிட்டாரு அந்த ஜன்னல் கம்பியை புட்டிச்சு அடுத்த பட்டிக்கு போயிட்டாங்க. ட்ரெயின் போகுது. ஜெயந்தி மேம். உங்க பேரு ஜெயந்தி. உங்க பேரு சுதந்திரா மேடம். சுதந்திரா. ஓ, டிஃப்ரெண்டா இருக்கு பேரு. சுதந்திர தின அன்னைக்கு பிறந்ததுனால அப்படியா? ஆகஸ்ட் 15க்கு பிறந்தீங்களா? ஆமாங்க மேடம். சரி, எதுக்காகம்மா எங்களை தேடி வந்திருக்கீங்க? என் தம்பிக்கு கொஞ்சம் இப்ப மனநலம் பாதிக்கப்பட்டமே இருக்காங்க மேடம். அவ தாத்தா பாட்டி வகையில இருந்து இந்த மாதிரி ஒரு எங்க குடும்பத்துல இருந்து ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு மேடம். அது என்ன எங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க எவ்வளவு பேர் கூட பிறந்தவங்க? 3 பேர். எங்க அண்ணன், தம்பி, நானுங்க. தம்பிக்கு என்ன வயசாச்சு? 28 வயசு ஆகுது மேடம். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க மேடம். சின்ன வயசுல இருந்து எப்படி உங்க தம்பி? நல்லாதான் என்கிட்ட பேசுவான். அன்பா குழந்தையாட்ட பேசுவான் மேடம் என்கிட்ட. அப்புறமா எப்போல இருந்து பிரச்சனை பெருசாச்சு? பிரச்சனை அதான் 18 வயசு அப்போதான் என்கிட்ட சொன்னா மேடம், அக்கா எனக்கு ஏதோ பண்ணுது அக்கா, ஏதோ எல்லாரும் பார்த்தா என்ன முறைக்க பாக்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. நம்ம மாமாவுக்கு வந்த மாதிரியே தான் எனக்கு வர மாதிரி தெரியுது. எங்க மாமாவும் என் தம்பி எல்லாமே அந்த வயசு பசங்களா வரும்போது தான் அது வெளியில வருது மேடம். அது அவன் சொல்லுவான், நான்லாம் சின்ன வயசுல இருந்தே கூட தான் இருக்கிறேன். அந்த பேய் வரும்போது சொல்லுது என்கிட்ட. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் இப்ப கேட்டேன் மேடம். நான் அவனுக்கு பேய் இல்லைன்னு தான் நினைச்சிட்டேன். மென்டல் தான் நாட்டுக்கு. அடிக்கடி பீடி குடிப்பேன் மேடம். என் வீட்டுல தங்க மாட்டான். கரெக்டா 12 மணி ஆனா எந்திரிச்சு ஓடி போயிடுவான் மேடம். வீட்டை விட்டு போவான், மெதுவா போவான். போய் ஊர்ல அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவான் மேடம். என்னடா ஏன்டா அடிச்சாங்க? ஆமா அடிச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்கன்னு கேட்டா தெரியலன்றுவான் மேடம். காயமே தான் வீட்டுக்கு வருவான். எங்க அப்பா இறந்த பிறகுதான் இவன் அடுத்த வருஷம் இப்படி ஆனது. அப்ப அப்பாவோட பேய் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா மேடம். அப்படி சொன்னானே. அதுல இருந்து தான் ஸ்டார்டிங் அவனோட ஆக்ரோஷம். அக்கா எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சு விடுவேன். நான் தான் அப்பா வந்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் படையெல்லாம் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் செஞ்சு நாங்கள் போட்டோம். நாங்கள் அதெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி போட்டோம் மேடம். எதா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவான். அப்புறம் நிறைய பேய் தான் மேடம் சொல்லுவான் அவன். அப்போ இப்படிலாம் வீட்டில் பிரச்சனை பண்ணுறான்ட்டு எனக்கு கோபமாக இருக்கும். நல்லா இருந்தவே திடீர்னு இப்படி பேசும்போது, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, எனக்குன்னு பண்ணுறான்னு நினச்சிட்டேன் மேடம். அப்புறம் நினச்சேன் திடீர்னு இப்படியே இருக்கும். சரி பீடி அடிக்கடி குடிப்பேன் மேடம். அது எனக்கு தெரியாது, பீடியா கஞ்சாவா இதெல்லாம் எனக்கு தெரியாம. பீடி மட்டும் குடிப்பான். நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தேனுங்களா, அப்படியே தீப்டியை பற்ற வச்சுட்டு இருப்பான். சரி எங்கள் பீடின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி நைட்டு இந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 12 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறது. அது குடிச்சிட்டு ஓடி போயிடுவான் மேடம். அங்கேயே நாங்கள் கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் இருந்தோம் மேடம். அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சுடுகாடு, வீட்டுக்கு பக்கத்துலேயே பெரிய சுடுகாடு. அங்கே தான் பட்டு கிடப்பான். அங்கே ஒரு சுடுகாடு, அப்புறம் இங்கே வீட்டுக்கிட்ட இருக்கும்போது இன்னொரு சுடுகாடு மேடம். இவனாலேயே பெரிய பிரச்சனை மேடம். என்னெல்லாம் பண்ணுவார் 12 மணிக்கு அப்புறம்? பின்னாடி நாங்கள் போக மாட்டோங்களே மேடம், இருட்டாக இருக்கும். சுடுகாட்டு பக்கம் தான் போவான். பேய் அடிச்சிச்சு. இப்போவே இங்கே குடி ரூமில் இருந்தோம். அப்பவே நைட்டு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் அந்த 12 மணி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்தது மேடம். எனக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன் மேடம். வீட்டில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். காமனில் யாருமே இல்லை. 5 வீட்லேயும் நான் முக்கு விடு உள்றோம் மேடம். பின்னாடியே நிக்கிறேன். அப்படியே இவ்வளோ உயரத்துல முறைச்சு பார்த்துட்டு அப்படியே ஒட்டின வாக்குல நின்றுருக்கேன். நான் கிண்டி திரும்ப டக்குன்னு ஒருத்தர் நின்னா எப்படி மேடம் இருக்கும் நமக்கு? தம்பி அவன் தான் மேடம். பாசம் இருக்குதா இல்லையோ, பயம்தான் மேடம் முக்காவாசி இருக்குது. பாசம் இருக்குது மேடம். அவன்கிட்ட நான் கேட்பேன். எதா இருந்தாலும் என்கிட்ட தான் மேடம் சொல்லுவான். அக்கா இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு என்கிட்ட தான் சொல்லுவான். எங்க அம்மாட்ட யார்ட்டையும் சொல்ல மாட்டான். யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லுவான். என்கிட்ட சொன்ன, அக்கா எனக்கு பேய் பிடிக்கிற மாதிரி இருக்குதுக்கான. உடனே அவங்க இப்படி இருக்கவும் தனியா நாங்க எல்லாம் போட்டு உடைக்கிறான், கோவப்படுறான் அப்படிங்கவும் தனியா ஒரு ரூம் எடுத்து வச்சுட்டோம் மேடம். அப்படியே அந்த பேய் தனியா எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. எங்களை எல்லாம் பயங்கரமா. நீங்களே நம்பிட்டீங்க அது பேய்ன்னு? இல்ல மேடம், நாங்க நம்பல மேடம். அவன் என்கிட்ட நான் பேசுனேன். என்னடா ஆச்சுன்னா, அவர் ஏதோ ஒரு கதையை சொல்லுவானா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்ன சொல்லுவாரு? 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப சொல்லுவோம் மேடம். என்ன சொல்லுவாரு? ஒரு கதை சொன்னா, அது என்ன அதுதான் மேடம், ஒரு சம்பந்தமே இருக்காது. சொல்லுங்க. ஏதோ காட்டுக்குள்ளார போனானாமா, அப்புறமா பாம்பு இருந்துதான், அது ஒரு உருவமா வந்துருச்சு அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவான் மேடம். நீங்க சொல்லுங்க.
சொல்றதெல்லாம் புது புது கதை. என்ன கதை? அது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்போ கேஷுவலா ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது ஃபேன் மேல வர 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிமா. 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பாரு, உங்களை தான் பாக்குறோம் அப்படிமா. நான் போய் கேஷுவலா பேசினா, என்னடா ஆச்சு தம்பி, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, 4 பேர் வேற மேல உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களை தான் பாத்துட்டு இருக்காங்க பாரு அப்படின்றான். அப்புறம் ஏன்டா இப்படி பேசுற அப்படிலாம் பேசுறதுனா, நான் விரித்தனமா ஒரு நாள் கத்த ஆரம்பிச்சேன் மேம். அதே வீட்டுல இருந்துட்டு விரித்தனமா கத்த ஆரம்பிச்சோம். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா திருச்செங்கோடுல இருக்காங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்காட்டி சரி, அவங்க வந்து எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்கட்டு, நாங்கள் தான் எல்லாத்துக்குமே, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு, நான் போய் எங்கள் அத்தையோட உதவி செஞ்சு ஒரு பக்கத்துல தான் இருக்காங்க. பக்கத்தில் தான் இருக்காங்க மேம். சாப்பாடு எப்படி கொடுக்கறதுக்கு போனேன்னா போவேன். குழந்தைகளை கூட்டிகிட்டு போக முடியாது, குழந்தை பச்சை குழந்தையா இருக்கும் மேம். பச்சை குழந்தைய கூட்டிகிட்டு போனாலும் கூட அவங்க குழந்தைய வடக்குன்னு பிடுங்கி ஒரு மாதிரி இது கழுத்தை பிடிக்கிற மாதிரி நெருக்கிட்டான். நெருக்கணுன்னே அவனோட ஃபஸ்ட்டு ஒரு அந்த அந்த இது நடந்ததுலேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதே இல்லை மேம். அப்போ நாங்கள் எதுவுமே நம்ப கிடையாது. அவன் சொன்னா, இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஒரு ரூம்குள்ளே விட்டு அடைச்சி வச்சிருக்காங்கன்னா ஹவுஸ் ஓனரையும் வந்து வெளியே வராத மாதிரி அவங்க அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. முள்ளெல்லாம் ஃபுல் முள்வெளியெல்லாம் போட்டு வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. வீட்டு மேலே எல்லாம் ஏறி இருக்கான். வெளியே வந்த உடனே வெளியே ஜம்ப் பண்ணி வெளியே தாண்டி வந்து அங்கே இருக்கிற புளிய மரத்து மேலே ஏறி இருக்கான். ஒருத்தனா புளிய மரத்து மேலே ஏற முடியாது, அப்படி ஏறி இருக்காங்க மேம். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக என்னமோ ஆயிருக்கு. ஆனால் அது பேயின்னு எங்களால் சொல்ல முடியல மேம். என்ன இவனுக்குள்ளே நடந்திருக்கு? டாக்டர்கிட்ட ஏதாவது போனீங்க? டாக்டருக்கு போனோம். என்ன சொன்னாங்க? மூளையிலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, மனநலம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் மேடம். யாரு மனநோய்? எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா கையில் காசு இருக்கிற வரைக்கும் பார்த்தாங்க மேடம். அப்பப்போ வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிற காசு எடுத்துகிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு தான் மெயினாக. நிறைய காசு செலவாயிடுச்சு மேடம் அவனுக்கு. நாங்கள் ஏதாவது இருந்தால் பார்த்து கொடுப்பேன், அதையும் எடுத்துகிட்டு போவாங்க. என்னையும் தர்காவுக்கு சில பேர் சொல்லுவாங்க பேய் பிடிச்சிருக்குமாங்க, அங்கேயும் போய் பார்ப்போம். இங்கே பக்கத்து வீட்லேயே ஒருத்தவங்க பூசாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்டையும் போய் இந்த கோழிலாம் வாங்கி மந்திரிச்செல்லாம் இது பண்ணி கொடுத்தாங்க, திருநீர்லாம் சாப்பாட்டில் போட்டு கொடுத்து சொன்னாங்க, எல்லாம் பார்த்தோம். அவன் சொல்கிறான், இதெல்லாம் பண்ணால் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, என்னெல்லாம் நான் நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் மேடம். வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கேருந்து வீட்டுக்கு போய்ட்டு ஜம்ப் பண்ணுவான். நான் கேட்குறேன் ஏன்டா அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்குறேன். திடீர்னு எந்திரிச்சு போயிட்டான். நல்லா பேசிட்டு இருந்தேன். அங்கே போய் மறையிற இடம் வரும்போது என்னை திரும்பி பார்த்து முறைக்க பார்த்து, இதை போய் அவன்கிட்ட கேட்குறிய, அவன் சொல்லுவானா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் மேடம். அப்போ பேய் தான் நம்புறீங்களா நீங்க? பேய் தான் மேடம். மறையிற இடம் வரும்போது என்னை திரும்பி பார்த்து முறைக்க பார்த்து, இதை போய் அவன்கிட்ட கேட்குறிய, அவன் சொல்லுவானா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் மேடம். அப்போ பேய் தான் நம்புறீங்களா நீங்க? பேய் தான் மேடம். அப்படியா? ஏன் அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? சரி, மென்டலாக இருந்தால் ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. துணிமணியாக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது, மூளை சரியாக தான் இருக்கு. சாப்பாடு வேணுமா, கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் மேடம். தங்குறதுக்கு அவனுக்கு வீடு வேணும், எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. மனநல வார்டில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விழுந்துருச்சு மேடம். அவன் தூங்கிட்டு இருந்தான். எங்கள் அம்மாவை பிடிச்சி அடின்னு மூஞ்சிலே குத்திட்டான் மேடம் சவுண்டுக்கு. மனநல வார்டில் கொண்டு போய் போட்டிங்களா? மனநல வார்டிலையும் வச்சு பார்த்துருந்தாங்க. அங்கேயே தங்கிக்க சொன்னாங்க, 15 நாள் வச்சு பார்த்துக்க சொன்னாங்க. அங்கேயும் போய் பார்த்துட்டோம் மேடம். நாங்களும் இப்படி தான் நினச்சோம், சார் அவன் மென்டல் ஆகிட்டான் நாட்டுக்கு. பீடி அடிக்கடி குடிப்பான் மேடம். அப்படி பார்த்தா எங்கள் பாட்டிக்கும் இதே தான். பாட்டு படிப்பாங்க, கும்மி அடிப்பாங்க, மத்தாளம் அடிப்பாங்க. அது ஏதோ வம்சாவளியிலேருந்து ஏதோ அது சாபம் மாதிரி ஏதோ பண்ணி வச்சிட்டாங்களா, முட்டை மந்திரிச்சு வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல மேடம். ஹாஸ்டலில் படிக்கும்போதே ஹாஸ்டலில் தங்க மாட்டேன் மேடம். ஹாஸ்டலே சொல்லுவாங்க, எங்கள் ஒரு தடவை வந்து என்னம்மா பையன் ஹாஸ்டலே படிக்க மாட்டேங்கிறான், அவன் வர்றதே வந்து 3 மாதம் ஆகுது இவனை. அப்போ அசால்ட்டாக விட்டுட்டாங்க மேடம். சின்ன வயசில் இருக்கும்போதே கோயிலுக்கு நாங்கள்லாம் போனோம். படிக்கட்டு 10 படிக்கட்டு ஏறி போயிட்டான். பார்த்தா இவன் மட்டும் வரல. அப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, வாடா, ஏன்டா கோயிலுக்கு வரலையாடா, வாடா அப்படின்னு. நல்லா வரல அப்படின்னு முறைச்சி பார்த்து திரும்பிக்கிட்டான் அந்த பக்கம். நல்லா வரல அப்படின்னு அங்கேயே நின்றுக்கிட்டான் படிக்கட்டு கீழே. அது சின்ன வயசில் டவுசர் போட்டுருக்கும்போது அவன் சொல்கிறான், அந்த சின்ன மெட்ராஸ்லேருந்து தான் நான் கூட வரேன் அப்படிங்கிறான் மேடம். மெட்ராஸில் இந்த என்னைக்கு துணியெல்லாம் புதைச்சி வச்சாங்க அது அப்பத்துலேருந்து அவன் ஏதோ பறி கொடுத்தவன. மற்ற குழந்தைங்களாம் சிரித்து பேசி எல்லாம் ஒட்டுக்க விளையாடுவோம், மட்டும் தனியாக தான் இருப்பான். அப்போ சின்ன குழந்தையிலேருந்து அவன் கூட வருந்துட்டு இருக்குங்க. பிறந்ததுலேருந்தே வந்துட்டு இருக்குங்கிறான். ஒரு வாட்டி நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருக்கிறேன் கூட. கரெக்டாக அந்த பெரிய ஆள் ஆரம்பிச்சோட்டியே வெளியில் வருது. அவன் குடும்பத்திலே அப்படித்தான். கோயிலுக்கு தர்காவில் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கோம் மேடம். பொம்பளை குரலில் பேசுகிறான், வீட்டுக்கு போங்க போகலாம் அப்படின்னு. பேசவே மாட்டான் மேடம். அவன் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாட்டி அதை மட்டும் பேசுகிறான், சாப்பாடு மட்டும் கேட்பான். நம்ம அழுதோம்னா சிரிப்பான் உளுந்து. எங்கள் மாமா அதுலேயே அப்படிதான் மேடம். நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் அவன் சிரிப்பான். நம்ம எங்கள் தாத்தா என்ன பண்ணாங்க அது என்னன்னு தெரியல மேடம். அது ஏதோ இது பண்ணுனா தான் தெரியும் மேடம். ஏதோ பூஜை ஏதாவது பண்ணாதான் மேடம் தெரியும். இப்போ எங்களை தேடி எதுக்கு வந்திருக்கீங்க?
என் தம்பிக்கு என்ன நடந்தது, அது எதனால அவன் இப்படி இருக்கிறான் மேடம். ஆனா அது பேய் தான். அது பேயின்னு சொல்லல மேடம், ஏதோ செய்வினியோ இப்ப இப்படி இருக்காங்க ஏதோ ஒரு சக்தி தான் மேடம். அது ஏதோ பண்ணிட்டு இருக்குது. அது மென்டலா இருந்தா இப்படி வராது இல்ல மேடம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஏதோ ஒரு செய்வன மாதிரி வச்சிருக்காங்கன்னு தெரியுது மேம். பேயின்னு நான் முழுசா நம்பல மேம், செய்வன மாதிரி வச்சிருக்காங்க. நாங்களே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் மேம், எப்படியாவது ஏதோ ஒரு வழி காட்டுன்னு அப்படியே சொல்லுவாங்க. நான் வேண்டிகிட்டே இருக்கும்போதெல்லாம் அங்கே போ இங்கே போகாத இடம் இல்லை மேடம். இப்போ ஜோட்டானிக்கரை கூட கூட்டிகிட்டு போயிட்டு 3 நாளே நெய் கொடு சொன்னாங்க. நானே எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் தான் கூட்டிகிட்டு போனோம். இதுலேயும் ஒரு மாற்றம் தெரியும்ல அப்படின்னு. நெய் 3 வேளை கொடுத்தாங்க. அது நெய் நான் தான் சாப்பிட வைக்க வச்சேன். விடுவு கிடைக்கட்டும் அப்படின்னு நான் தான் நெய் சாப்பிட வச்சேன் மேம். நெய் சாப்பிட்டேன் அப்படிங்க. சாப்பிட்ட உடனே ஒரு 2 நாளில் அவனோட ஆக்ரோஷம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பூசாரியை நேர் எடுத்து பார்க்கவே மாட்டேன்ட்டான். பஜனைக்கு வந்து உட்காரணும் நைட்டு 12 மணிக்குன்னு சொன்னாங்க. பஜனை 12 மணிக்கு வச்சாலும் வெளியே ஓடிடுவான். பிடிச்சாலும் வரவே மாட்டேன். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வா வெளியே வா நான் உங்க அம்மா இழுத்துட்டு போறான், வர முடியாதுன்னு சொல்லி உசுரை கையில் பிடிச்சிட்டு அது ஓடி வந்து பஜனையில் உட்காந்துச்சு. அந்த அன்னைக்கு அதெல்லாம் ஒரு மாற்றமா இருந்தது. கரெக்டாக அந்த இடம் வரும்போது ஒதுங்கிக்குவான் மேடம். அந்த பூஜையில் கலந்துக்கும் போது காட்டுக்குள்ளே போயிடுவான். போயிட்டு அவன் சொல்லுவான், நான் ஏன்டா வரலையாடான்னு கேட்டால் உங்கள் 2 பேத்துக்கு தான் அங்கே இடம் இருக்குது, எனக்குலாம் அங்கே இடம் கிடையாது, நான்லாம் வரக்கூடாது அப்படின்னு. அந்த வீட்டுக்கு குடியிருக்கிற வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா காடு தான், அதுக்குள்ளே ஒரு பெருக்கம் ஓடி போயிடுச்சு மேடம். அதை போய் கொன்னுட்டு தான் வீட்டுக்குள்ளாரையே வந்தேன். என்னது? எலி பெருசா இருக்கும் இல்லைங்களா, இவ்வளோ பெருசா இருக்கும். அது அப்படின்னா வேட்டையாடுற மாதிரி போய் அதை நானா திகச்சு போய் நிக்கிறேன் மேடம் இருட்டுக்குள்ளார. வீட்டுக்கு வெளியில அந்த சைடு காடு தான், முள்ளுச்செடி காடு அந்த மாதிரி. அது பெருக்கம் ஓடி போய் கையில பிடிச்சிட்டு வராங்க. பாம்பெல்லாம் இருக்குது மேம். ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ இதா பிடிச்சி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விளையாடுவான் மேடம். பாட்டில் புழுவெல்லாம் வந்து புழு கொண்டு வந்து ஒரு பாட்டில போட்டு வளர்ப்பான். பெரிய அனகொண்டா பாம்பையே அந்த மதுரை ட்ரைனிங்க்கு எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க மேடம். அனகொண்டா பாம்பா? பெரிய ஒரு பாம்பு. அது அனகொண்டான்னு சொல்ல முடியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய பாம்பு. உடம்பு இவ்வளவு சோடு இருக்குது. அது அனகொண்டாவே என்னன்னு தெரியல, பெரிய பாம்பு. அந்த பார்க்குக்குள்ள இருந்திருக்குது. அடிச்சு கொண்டு எல்லாம் வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க. கேட்டா என் தம்பி தான் கொன்னான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே ஒரு பாம்பு வந்துச்சு மேடம். அங்க நிறைய பாம்பு இருக்குது. எல்லாம் விலகிட்டாங்க பசங்க பிள்ளைங்கலாம். இவன் மட்டும் அவங்கள தாண்டிக்கிட்டு பிடிச்சி அதை கொல்றதுக்கு வளையிறான். எனக்கு ஒரு பெருமையா வேற இருந்தது, நம்ம தம்பி பாம்பை கொல்றானே அப்படின்னு வேற. எல்லாம் உன் தம்பியை பாருங்க, பாம்பை கொண்டுட்டான், உன் பாம்பி கொண்டுட்டான். என்னன்னே தெரியல அவனுக்கு இப்படி இருக்கு. ஏய்தான் மேடம். ஒரு தடவை வீட்டை தனியா வச்சிருந்தேன் மேடம். அவன் சொன்னான், அக்கா ஒரு நைட்டு யாரோ கதவு தட்டினாங்க, நான் போய் கதவு திறந்து பார்த்தா ஒரு எரிஞ்சு மூஞ்சி நின்னுச்சுக்கா அப்படின்னு சொன்னான். என்ன பயப்படுத்துறீங்க? இல்ல மேடம், இது என்கிட்ட டெய்லியும் சொல்லுவான் மேடம், ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். என்னம்மா என்ன நினைக்கிறீங்க நீங்க? பேய் தானம்மா. பேய் தானா? ஆமாங்கம்மா. உங்க பையன் பிறந்ததுல இருந்து எப்படிமா? பிறந்தது நல்லா படித்தாங்கம்மா, 8ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கிறாங்க. அப்பா அம்மா நான் வண்டி ஓட்டுறேம்மா அப்படின்னா, சரி சாமி உனக்கு என்ன தொழில் பிடிக்குதா செய்யணும். லைசன்ஸும் வாங்கிட்டு வர்றப்ப மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து வண்டி எந்த வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்துக்குவான். நான் பட்டறைக்கு வேலைக்கு போனால் கூட்டிகிட்டு போவேன். 11 மணி ஆனால் வீட்டுக்கு கூட்டியாந்துருவான். அப்போ என் கூட வேலை செஞ்சவங்க சொன்னாங்க, அக்கா பார்வதிக்கா உங்கள் பையனை பாருங்கள், கண்ணு 2 ரத்தமே இருக்குதுன்னு. இங்கேருந்து பார்த்தா இந்த கலராக இருக்குதுங்க பையனுக்கு 2 கண்ணும். நான் தூங்கி நைட்டில் எழுந்திரிச்சு முடிச்சு பார்த்தாலும் தூங்காமல் கண்ணு சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்பேன், ஏன்டா பார்த்து உனக்கு என்னடா செய்யுது அப்படின்னா, அம்மா பேய் பாருங்க அப்படியே வந்துச்சு அந்த அங்கே மறையுது, அம்மா இங்கே பாருங்கம்மா பேண்டில் இருந்து இறங்குது, அம்மா அப்பா எல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடித்து சாம்பிராணி போடணுன்னு ஒரு நாள் நினைட்டாங்க. சரி நெசமாக தான் வராங்களாட்டுக்கு, உங்கள் அப்பா ஆக்சிடென்ட்டில் இருந்தாங்க, அதனால எங்கள் வீட்டுக்காரர் வர்றாங்கன்னு சொல்லவே, அப்பா வருத்தாடா உனக்கு, அப்போ உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கிறெல்லாம் வெள்ளை அடித்து பிள்ளைங்களெல்லாம் வர சொல்லி என்னென்ன வேணும் அப்படின்னோடனே, கறி வேணும், சரக்கு வேணும், சுருட்டு வேணும், பீடி வேணும் கேளுங்க, எல்லாம் வாங்கி வச்சு படையிலும் போட்டேன். ஒரு நல்ல காரியமாக இருக்கும் போல சாமி வருதுமா வீட்டுக்குன்னு. சரி சாமி தான் வருதுன்னு பார்த்தாங்கம்மா. வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியாது, அடித்து நொறுக்கிறது, பேர பிள்ளைங்களை தூக்குனா வச்சு நசுக்கிறது, புட்டுச்சு எல்லாத்துக்காரமாக நான் இழுத்தேன்னா காலை அழித்து நக்குறது அவன். இதனால நான் என்ன செஞ்சுட்டேன், வேறையா வீடு எடுத்து வேறையா நான் அவனும் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். நான் சொல்லிட்டேன், நீங்கள் இருக்கிற இடம் தெரியக்கூடாது, குழந்தைங்கள ஏதோ ஒன்று பண்ணிடுவான், நீ வந்தேன்னாலும் வெளியே நில கருத்தி வீட்டுக்குள்ளே எல்லாம் வரக்கூடாது. இவன் ஒரு நாள் நான் வேலைக்கு போனோன்னு குழம்பு கொஞ்சம் வாங்கினோன்னு வீட்டுக்கு வந்திருக்கான், குழம்பு எடுத்துக்கு போகலான்னு. உன்னை அடித்த அடி கணக்கு வழக்கு இல்லைங்க, அவன் அடித்தது. 2 பேரும் அழுதுகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், அம்மா
2 பேரும் சண்டை தாங்க தம்பிக்கு எனக்கும். அதனால் என்னால் திருப்பி அடிக்க முடியல. அடிக்க வந்துட்டான். அடித்து வச்சு இவன் நிறைய அடி துணியில் கழிச்சு வாங்கி விட்டான். ரொம்ப இது பண்ணான். அதனால தான் மனசுக்கு எனக்கு இவன் கஷ்டம். ஏற்று அடிக்க மாட்டாங்க. ஆனால் அவன் அடிச்சிட்டான். அவனும் அடிக்க மாட்டாங்க, புத்தாம் பூத்தி இல்லாமல் அடிச்சிட்டான். இப்போ என்ன சொல்கிறான்னா, ஏய் யாருன்னு தெரியுது அடி, யாருக்கிட்ட அடி பேசிக்கிட்டு இருக்க? 9 பேர் இருக்காங்க என் கூட. கறி வாங்கினுங்கம்மா சாப்பாடு செய்கிறதுக்கு. சோறெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு கறியை வணக்கி உப்பு மிளகாப்பொடி கொட்டின உடனே கொதி கூட வராதுங்க. தட்டு எடுப்பான், அரிச்சு அள்ளி போடுவான், பச்சை கறி எடுத்துமா வீட்டில். இவனும் கேட்க முடியாது, கேட்டால் இந்த அடுப்பே இருக்காதுங்க. ஸ்டவ்வை தூக்கிடுவான் தலையில் அடிக்கிறதுக்கு. எல்லாம் அனுபவிச்சு எடுத்தா நான் வேறு வேறையாக ஒதுங்கி போயிட்டு அப்புறம் தண்ணியே அவனுக்குன்னு ஒரு வீடு எடுத்தேன். அந்த வீட்டிலே வச்சுட்டு நான் வேறு வீட்டில் தூங்கணும் இல்லைங்களா, வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தேன். அவனுக்கு ஒரு வாடகை, எனக்கு ஒரு வாடகை, இவங்கிட்ட போய் காசுங்கிறது, பிள்ளைகிட்ட நான் காசுங்கிறது, அழுகிறது இல்லத்தாங்க சாப்பாடு. இப்போ எத்தனை கஷ்டப்படுறோம்மா, என்னால் கடைசியில் முடியலங்கம்மா. அப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்க, அது என்ன கோயில் கருத்து, கேரளாவில் மீன் குளத்தி சோட்டானிக்கிறாங்கம்மா. இப்போ சோட்டா அங்கே ஒரு பக்கம் கடனை உடனே வாங்கிட்டு கூட்டிகிட்டு போனேன். அந்த அம்மா சொன்னாங்க, சோட்டானிக்கரில் எல்லாம் போய் ஓடி போயிடும், பையனை கூட்டிக்கிட்டு போயிரு, போனால் நல்லாயிருமான்னு. 5000 வாங்கிட்டு போனாங்க. இந்த குடும்பத்தோடு எல்லாம் வாங்க, தம்பிக்கு பேய் இருந்தால் போயிடணும். கூட்டிக்கிட்டு போயிட்டு 2-3 நாள் அங்கே இருந்ததுக்கு கணக்காக அவங்க பூஜை பண்ணுற டைமுக்கு இருக்க மாட்டான் கோயிலுக்குள்ளே. நைட்டு 12 மணி ஆனால் இருக்க மாட்டான். 12 மணிக்கும் அவங்க பூஜை பண்ணுவாங்க. காலையில் 7 மணிக்கு அந்த சாமிக்கு போயிட்டு நம்ம குளிச்சுட்டு போயிட்டு சாமியை கும்பிடணும், பக்தியாக இருக்கணும்னா ஆள் இருக்க மாட்டான். கோயிலுக்குள்ளே இருக்க மாட்டேன், வெளியே ஓடி வந்துடுவாங்க. ஏமா அழுறீங்க? இந்த பிள்ளைய நிறைய கஷ்டப்பட்டுருக்குங்க. பிள்ளைய வச்சுக்கிட்டு தூங்க கூட இடம் இல்லாமல் சரியான கஷ்டப்பட்டுருக்குங்க மேடம். தனி வீட்டுல தானே இருக்கா? இல்ல அவனே கூட்டிட்டு வந்து பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரே பக்கத்துல குழந்தைய வச்சுட்டு தூங்கும் போது நிம்மதி தூங்க முடியாது மேம். சுத்தில எடுத்து தலைமையில உட்காந்துட்டு இருப்பான். தட்டுவான், எடுத்து தலைமாட்டில் உட்காந்து தட்டுவான். இந்த பிள்ளைய வச்சுக்க நான் சொல்லியிருக்கிறேன், நீ எந்த பக்கம் குடியிருக்கு அவனுக்கு தெரியாம இருமா, குழந்தைய சாப்பாட்டுக்கு ஓடி வந்துருவான், விட்டுட்டு இருக்க முடியுமா மேம்? அவன் செய்யறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க விசாரிச்சாலும் உண்மையா தாங்க மேடம் இருக்கும். திடீர்னு சிரிப்பான், ஆனா பார்த்தா பாவமா திடீர்னு கோவப்படுவான். அவனுக்குள்ள என்னமோ இருக்குது. பேய் இருக்குன்னு அதேதான். நீங்க என்னமா நினைக்கிறீங்க? பேய் தாங்க. பேய்னா சாதாரண இப்படி பேய் இல்லைங்க, மோகினி என்னன்னு ஒரு பூசாரி கொடூரமானது இருக்குதுங்க. அவன் தனியா நான் மாட்டினேன்னு வைங்க, ஏய் என்னடி சிரிக்காமையா இருக்க, சிரிப்பு வர்ற இல்லைல்ல, என்னை அப்படி கேட்டுட்டு விட்டனா பாருடி, ஏய் சொன்னா புரிய மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஆளுங்கன்னு வர்றாங்கன்னு வாடை கண்டுட்டா இவன் இப்படி சொன்னான்னு அவங்க நம்ப மாட்டாங்க. இது ஏர்வாடி கூட்டிக்கு போகிறேன்னு நினைக்கிங்க, ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது, அங்கே ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது. எட்டையில் அவன் நைட்டு 12 மணி ஆனோன்னு இந்த ஓடுற ட்ரெயினில் போயிட்டு அந்த பாதையில் இறங்குற கேட்டுக்கிட்டாரு. அந்த ஜன்னல் கம்பியை புட்டிச்சு அடுத்த பட்டிக்கு போயிட்டாங்க. ட்ரெயின் போகுது. அப்புறம் அந்த பட்டியில் அந்த கம்பியை பிடிச்சிட்டு வந்து இந்த பட்டிக்கு வந்துட்டான். வெளியில வா. ஆமாங்க, அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு மேடம், ஃபாஸ்ட் ட்ரெயின். அது வந்து அவன் வந்து சாக பிடிக்கிறான். அவன் பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் பக்கத்துலேயும் வந்துட்டு இருக்கு, இதுவும் போயிட்டு இருக்கலாம். இங்கே ட்ரெயின் எதில் பக்கத்துலேயும் இன்னொரு ட்ரெயினும் போயிட்டு இருக்குது மேடம். இங்கேருந்து அந்த வாசல்லையே இருந்து அந்த ட்ரெயினுக்கு சாவுறது. அப்புறம் மேடம் யாரும் இல்லைன்னா ஒரு பொம்பளை கூட இருக்கிற மாதிரி தானா சொல்லுவான், எந்திரடி மூடிக்கிட்டே கெட்ட வார்த்தையில பச்சையா சொல். நம்ம யாரும் அந்த மாதிரி அவன் ஒரு பொம்பளையோட பேசுறாங்க தனிமையில. பொம்பளை கூட ஆரம்பத்தில் சொன்னான், அம்மா வீடை மாற்றுங்க, ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ளே இருக்கிறா, அங்கே பாருங்க கட்டலில் உட்காந்துருக்கிறா, பொட்டு வச்சுக்கிட்டு தலையை வச்சு போட்டு கொடுக்குறா, உள்ளுக்கு ஒரு பயமாக இருக்குங்கம்மா, நீங்கள் வீடை மாற்றுங்கம்மாண்ணா. நான் போயிட்டு எங்கடா யாருக்குள்ள இருக்கா ஒருத்தர், இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இப்போ அலறி அடிச்சுட்டு பயந்து ஓடி வருவான் மேடம். அதான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டான், எந்நேரமும் எங்கே வேணாலும் போயிட்டு சுற்றிட்டு வருவான். அவங்க அப்பா இறந்தோன்னா திருப்பூரில் போய் பட்டறையில் வேலை செஞ்சால் ஞாயிற்றுக்கிழமையான எனக்கு காசு கொண்டு வந்தேன், ஒரு 500 ரூபா கொடுப்பான். அம்மா சாப்பாடு சீக்கிரம் செய்யுங்க, மத்தியானத்துக்கு மேலே நான் போய் ரெஸ்ட் எடுத்தா தாங்கம்மா காலையில் வேலைக்கு போக முடியல. பட்டறையில் வேலை செஞ்சான், கட்டடத்துக்கு வேலைக்கு போவேன், என் கூட கட்டடத்தில் வந்து இவனும் வேலை செய்வான், அவனும் வேலை செய்வான், நானும் வேலை செய்வேன். இந்த ஒரு மகனை 8 வருஷமாக இழந்துங்க. உங்களை பார்க்கணும் 4-5 வருஷமாக உங்கள் டிவியை தான் பார்ப்பேன். பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு. அங்கேருந்து பஸ்ஸு காசு இல்லாமல் உங்கள்கிட்ட சொல்ல வசூல் பண்ணி வந்தாங்க. என் பையனை நோயாளிங்க இப்படி வச்சுருக்கிறேன், வீடு போகணுங்க, இந்த உங்களால் முடிஞ்ச கொடுங்கன்னு பிச்சை எடுத்து என் பையனை கூட்டி வந்தேங்க மேடம். இங்கே நான் வேறையாக இருக்கிறேனுங்க, நான் சம்பாரிச்சா தான் நான் வாடகை கட்டி சாப்பிட முடியும், அதில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
கவுன்சிலர் வந்து சொல்லியிருக்காரு இந்த அம்மா கேடுச்சுன்னா சாப்பாடு கொடுங்கன்னு. இதுக்கு வாழட்டும். இந்த பிள்ளை 2 குழந்தைய வச்சிருக்கேன். அந்த பேர பிள்ளைங்களுக்கு ஒரு பத்திரிக்கை ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியவே இல்லை. பாட்டின்னு சுத்த போது வாய் வேற எரியுது. எங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி நான் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் மேடம். இப்போ சொல்லுது என் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, நாங்கள் அன்னைக்கே விஷம் குடிச்சு செத்துடலான் இருந்தோம், நல்ல வேலை நீங்கள் நேரம் செத்துருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுது. எந்த பிள்ளைக்கு? எனக்கு பிரச்சனை எங்கள் வீட்டில் கொஞ்சம் தகராறுன்றதால எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் போட்டு உன் பிள்ளையை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அந்த இதில் பிரச்சனை சொன்னதுக்கு எங்கள் அம்மா சொல்லுது என்கிட்ட, அன்னைக்கு நான் செத்து போயிருந்தேன், இன்னைக்கு யாரும் உன்னை பார்த்துருப்பான்னு அந்த அவங்க முடிவு எடுத்ததை என்கிட்ட சொல்லுன்றாங்க. வீட்டுக்குள்ள போன வாரம் இந்த வாரம் கிடைக்காது, நம்ம எங்கேயும் சொல்லவும் முடியாது, நமக்கு வசதியும் இல்லை. இவன் வீட்டுக்கு போனால் இந்த பிள்ளைய 2 குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கு, இவனுக்கு இப்படி இருக்குது, இதில் இருக்கிற பிரச்சனை இவன் வீட்டுக்கு போயிட்டு இந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு இவங்க வீட்டுக்கு போகிறதே இல்லைங்க மேடம். நான் ரோட்டில் பார்த்தா பேசுவேன், அதோட சரி. அப்புறம் நம்ம ஏன் இப்படி இருக்கணும் உலகத்தில் அப்படிங்கிறது. அம்மாவும் நடக்க முடியும், உங்க அம்மா நட இல்லைங்க, ஊனமுற்ற, ரொம்ப கைகாலில் ரொம்ப சுருங்கி போகுது. ஆனால் அது ஏதோ உட்காந்துட்டு இருக்கு. உங்க அம்மா தனியாக தாங்க இருக்கு, அப்பா இல்லை. அம்மா பாட்டி வேணும் பாட்டி வேணும் என் பிள்ளைய கேட்பாங்க. பாட்டி இல்லை, தாத்தா இல்லை, இவங்கள தான் வேணும், எல்லாத்தையும் பார்க்கறது. அம்மா இவ பாருங்க, நீங்க அது பேன்னு நம்புறீங்கல்ல? ஆமாங்கம்மா. அதுக்காக ஒருத்தர் வர சொல்லியிருக்கோம். சரிங்கம்மா. எனக்கு இதுல வேற இன்னொரு அபிப்பிராயம் இருக்கு. சரிங்கம்மா. அதை நாங்க அப்புறமா சொல்றோம். சரிங்க. இப்போ உங்க நம்பிக்கைக்காக அவரை வர சொல்லி சரிங்க பார்ப்போம். சாதி பகவானே இந்திர சூரியரை எழுதும் பெருமாவும் எம்பெருமாள் மாய வரும் ஆண்டாவா அரி என்ற சொல்ல அணிதினும் நாம் மறவே சிவசிவா என்ற சொல்ல சிந்தையில் நாம் மறவே அரியின் சிவனாரும் ஆண்டவரையங்குருவே ஆறாமறந்தாலும் உங்களை நாம் மறவே அல்லும் பகலும் 60 நாளுகையும் 1 9 நெஞ்சம் 11 குந்திட்டேன் தேவர்த்தவே ஆண்டாவா இது கண்ணு 2 எச்சி கறந்தாபால் எச்சி பிறந்த புள்ள எச்சி வாய்ச்சிக்கு எச்சி ரேகமுள்ள எச்சி எச்சி இழந்துட்டு இனத்திரு என்னாலும் அங்கே இழந்துட்டும் மாறளவு இருந்தாலும் கட்டுக்கு நீங்கிறீங்க கணக்கோத விடாமே ஏ ஆண்டாவா என் கண்ணி பெரியக்கா கைலாச காலையே 7 பெருங்கண்ணியாயா இனபுரிய பத்தினி 7 கண்ணியாயா சாம்பிராணி வாசகியாயா உன்னா சாஞ்சா சமயபுரம் சாதிச்சா கண்ணாபுரம் இருந்தா சமயபுரம் இரு முந்த நாடபுரம் ஆண்டாவா நம்ம தேக்கமல அண்ணாவே மந்திரங்களைச்ச மகாபணி அண்ணா கூ போட்டு அழைக்கிறாண்டா குணக்கு குந்தி அண்ணா உண்ட கண்ணு ஏற்றி இருக்குது நெட்ட பண்ணிடாத தீட்டு இருக்குது தூர போய் நின்றுடாத கூ போட்டு அழைக்கிறாய குணக்கு கணிக குந்தி ஏ இது அந்திய பொழுதும் ஆடாடி நேரம் ஆடா பொழுதும் ஆடா நேரம் கூ போட்டு அழைக்கிறாயா நம்ம எட்டில் கதைக்காரி அண்ணா அண்ணர் படுவாது அண்ணன் கட்சி முடி எப்பா சொல்லு. இதே ஆணுக்கு உடம்புல கோளாறு. என்ன கோளாறு? கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, உடம்பு முறிச்சு எடுக்குது, அதை பாட்டில் வாய் பேசாம ஓம மாதிரி இருக்குது. சரி, இது என்ன கோளாறு? ஆர் போட்ட முடை என்னையா கோளாறு? பெரிய காலை கேட்குற. சரி, வடக்க கைலாசத்தை விட்டு ஆதி பெரியாக்கா பொடியாந்து பார்த்தேன். சரி, வா. இந்த பையனுக்கு பிள்ளை கிடையாது, சூனியம் கிடையாது, காத்து கருப்பு எதுவும் கிடையாதுப்பா. சரி, சரியாப்பா. ஒத்தா பல்லு ஒத்தா சடா அண்ணன் முனீஸ்வரன் பேட்டைக்கு வரும்போது தொடர்ந்து வந்த கோளாறு. முனீஸ்வரன்
அண்ணன் துறையூருக்கு கஜமணிப்பா. ம் உள்ளே இருக்கிறது எங்கே, நீ எங்கே இருக்கிற? ஏப்பா நான் வந்து இலங்கை வரைக்கும் போகிறவன். சரி. ஏப்பா ம் என் பார்வாகப்பட்டது சுற்றிலும் பணம். சரி. சரியா? ம் அன்னை கருப்பு எல்லை கருப்பு இருக்குதுப்பா. இந்த ஊருக்கு எல்லைக்கு சம்மந்தப்பட்ட கருப்பு ஒன்று இருக்குது. சரி. சரியா? ம் கருப்பு பண்ணுற கோளாறு. ம் சரியா? ம் ஏய் ஏப்பா ம் இப்போ துறையூர் மணி எல்லாம் கருப்பி என்ன சொல்கிறேன்? பிள்ளைகிட்ட இறங்கி இதெல்லாம் வாப்பிட்டு தரப்பியா? ஏப்பா இப்படி தான் இருப்பியா? 5 பேர் இருக்குது. சரி. அது இல்லாமல் ம் நானு தான் முதல்ல இருக்கேன். அண்ணன் துறையூர் கஜமணி. சரி. ஏப்பா ம் நான் வந்து போட்டி தரேன். ம் கொஞ்சம் லேட்டாகும். அது என்ன அப்படி இருபத்தி வந்து லேட்டானா இது என்ன? நம்ம கூட அப்படியே லேட்டாப்பா அப்படி. நீ வந்து அழைச்சி பாரு. ம் பாடி ஓட்டி தர்றேன். சரியா? ஓட்டத்துக்கு வந்தா ஓட்டு, இல்லைன்னா ஆயா நான் கட்டுமுறை கட்டி தரேன். நான் சொல்றபடி. துறையூர் மினின்னா நீ நல்லா அண்ணன் நல்லா வந்தா இறங்கி மூக்கு முளை கொடுக்க வா. வருவாப்பா. நான் வரேன். சும்மா பின்தாங்கிட்டு வேடிக்கை நான் பார்க்க வரேன். அப்புறமேலும் உனக்கு என்னென்ன செய்யணுமோ நான் செய்ய. நான் வரேன். ம் வரவா? ம் சரியா? சரி. இந்த ஆடு வந்து ஆடும். ம் நான் ஓட்டி தர்றேன். சரி. மழுவர்த்தாக்க நான் கட்டுமுறை கட்டி தரேன். எப்போதும் வரல. இந்த பொண்ணு இந்த பையனை விட்டு போறதுக்கு நேர காலம் வந்துருச்சு. சரி. சரியா? இந்த மாதிரி நான் போயிடும். இந்த பயில விட்டு இருக்க மாட்டேன். கையை விடுப்பா. 2 கை விடு. அப்படியே கும்பிட்டா கும்பிட்டா விடு. 2 கை விடு. அப்படியே அப்படியே அப்படி கும்பிட்டா உன்னே சரணமுன்னே ஒம்பாதம் தஞ்சமுன்னே குருவே சரணமுன்னே குருபாதம் தஞ்சமுன்னே. கிழக்குதிக்கும் சூரியா மேற்குதிக்கும் சந்திர சந்திர சூரியா சாதி பகவானே பரப்பிச்ச புண்ணியா கற்பிச்ச கருத்தா எழுதும் பெருமாய தர்மராஜா சித்திரபுத்திரா செல்வக்க நமதியா நாட்டுக்கணக்கா நம்மளாக்கு பெருங்கணக்கா யாரை மறந்தாலும் ஒன்பாதும் கூப்பிட்ட நேரமெல்லாம் சுவாமி நீ கூட துணை நிற்க வேணும். கிளையாள வினதி கும்பத்தினி கும்பத்து மாறி கோபாலம் தங்க விளையாடும் பத்திரியே உனக்கு வேம்பு கரும்பாயா உனக்கு வேப்பம் கைப்பற்றது வேம்பு கரும்பா
மருந்தெல்லாம் நான் கூடிச்சவண்டா மாயாமா தம்பி நீ செத்தவண்டா நீ கொண்டாட்டி அப்பா நீ சொல்லால மோச பாவி நீ போடவண்டா கொண்டாட்டி அப்பா நீ சொல்லால மோசம் அண்ணா நீ போனவண்டா கண்ணாட்டி கண்ணாட்டி சொல்லால கைலாசம் தம்பி நீ போடவண்டா அண்ணாவன் கண்ணாட்டி தம்பி சொல்லால கைலாசம் அப்பா நீ போனவண்டா நீ ஆளாக தம்பியே நீ இருந்தா ஆசைய உள்ளேய நடப்பேன் ஆனாக தம்பி நீ இருந்தா ஆசையோட தம்பியே நான் நடப்பேன் பொண்ணாக தம்பியே நீ இருந்தா ஆமாமா பிரியமுட உள்ளேய நடப்பேன் பொண்ணாக அப்பா நீ இருந்தா பிரியமுட அப்பா நான் நடப்பேன் அப்பா நீ இருந்தா ஏய் பூசை எப்படி தம்பி? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? உடம்பு ஒன்றும் நடுங்கலையா? உடம்பு நடுங்கல பதில் இல்லையா? ம். ஏன் பேச மாட்டேங்கிற தம்பி? ஏன் பேச மாட்டேங்கிற? கோவமா? அதே அப்போ சண்டை போட்டாங்களா? அதனால பேச மாட்டேங்கிறியா? என்ன சண்டை போட்டாங்க? கல்யாணம் பண்ணிட்டே இல்லையா? ஆ தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? சொல்லுப்பா, கல்யாணம் ஆச்சா அவளியா? ஆச்சா அவளியா? தம்பி உன்னை என்ன பண்ணுது சொல்லு. ஏதாவது பண்ணுதா சொல்லு. ஏதாச்சும் பண்ணுதுன்னா சொல்லு. தம்பி என்ன பண்ணுது? நல்லபடியா உடம்பு சிறுத்தா மினியாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் போயிடும். சாட்டையில் அடிச்சு போடுவேன். அடி வாங்கிட்டு போவாங்க. சரியா? போறியா? போறியா? சத்தியமாக போறியா? நீ யாரு? போறேங்கிறது யாரு? ஆம்பளையா பொம்பளையா? யார் நீ? செய்கிறதோட ஒதுங்கிக்கிறப்பா. நீ கவலைப்பட செய்கிறான்னு சொன்னால் முன்னால் நிற்கிறது முனிதாப்பா நிற்குது. அஞ்சாவட்டுக்கு அதிகாரத்தில் முனி எல்லா கருப்பாக இருந்தாலும் சரி, தொழில் சச்சமணியாக இருந்தாலும் சரி, சொல்லுக்கு பல்லுக்கு சத்தியத்துக்கு நான் கட்டுப்பட்டுக்கிறேன்னு சொன்னால் என்ன விழுந்திருக்கு? 9 தான் விடு. உறுதி.
பிள்ளை விட்டு போயிடுறியா இருப்பியா? வாயை திறந்து சொல்லு பார்க்கலாம். சொல்லணும். எந்த கருப்பாக இருந்தாலும் சரி, எந்த மினியாக இருந்தாலும் சரி, செத்தவளா கெட்டவளா யாராக இருந்தாலும் சரி, போகிறேங்கிறியா இருக்கிறேங்கிறியா? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். 4 3 இருந்தாலும் போக மாட்டேன். ஒன்று போகிறேன்னு சொல்லு, ஒன்று அது இருக்கிறேன்னு சொல்லணும். உன் வாயில சொல்லு. உன் வாயில சொல்லு. தெரிஞ்சும் தெரியாமல் வந்துட்டேன், நான் போயிடுறப்பா, என்னை ஒன்றும் பண்ண வேணாம் வாயை துற. சொல்லு. எந்த அந்திமணி செஞ்சிமணி எல்லமணி கொல்லமணி ராமமணி சாமமணி சொல்லகள் மசாலா உலக்காய் இதெல்லாம் சேர்த்து கேட்பேன். எதாக இருந்தாலும் கட்டி மறைச்சி காவல் போட்டு ஏற்றுவார். இருக்கும் 100 புலருக்கும் 3 தலைமுறை 30 5 தலைமுறை அரசாங்கம் தெய்வங்களாகப்பட்டது முன்னும் பெரியவங்க கட்டுக்கு நிகரை கணக்கு தவறாமல் எழுத வராமல் பொருளுக்கும் சொல்லுக்கும் என்னுடைய கத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பெரியக்காவும் என்னுடைய ஆதி பெரியக்கா தாயே உத்தமா தங்கா தாயே நீ சின்னஞ்சிறு வயது சீரலையா பத்தினி உத்தமா தங்கா நான் கொடுக்குற சாம்பலுக்கு ஏதோ ஒரு குறை வரப்படாது. நான் எடுக்கிற சாம்பலுக்கு ஏதோ ஒரு பெண்ணபேதகம் வரப்படாது. பெரியக்கா பல்லுக்கும் சொல்லுக்கும் சத்தியத்தை கட்டுப்பட்டு இன்னைக்கு கொடுக்குற சாம்பை நாளைக்கு காலையில் நல்லா பேசுனாயா பெரியக்கா. கட்டை களைஞ்சி கைநீர் போகிற வரைக்கும் மண்டை களைஞ்சி மாசான போகிற வரைக்கும் பெரியக்கா என்னுடைய பக்கத்துன்னு இருக்குனாயா. கைலாச கண்ணி அம்மா, தெருவர் கஜிமணி அண்ணா, எல்லக்கருப்பு அண்ணா, சத்தியோட கன்னிமார்களா தாயே உத்தமா தங்கை தாயே என் சேத்துக்காவலி சொல்லி அண்ணா முனியப்பா தாயே என்னுடைய ஆடாபுரத்துடைய சங்கடுதுறைய ஓலகாட்டா மகமாயி உள்ளூர் மாறி உத்தம சக்தி ஆயா சாஞ்சா சமயபுரம் சாதிச்சா கண்ணபுரம் இருந்தா சமயபுரம் இடமுதல் லாடாபுரத்தை விட்டு ஆதி உத்தமா தாய் முடியாந்து என்னுடைய பல்லுக்கு சொல்லுக்கும் செத்தை கட்டுப்படனாயா தாயே அம்மா. தம்பி தம்பி உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னப்பா? பார்த்த இங்க பாரு. ஏய் அம்மா கூப்பிடுறாங்க, பேரை சொல்ல. தம்பி என்ன பாருங்க, உங்க பேர் என்னது தம்பி? ஆர்த்திராஜ். என்ன செய்யறது உங்களுக்கு? கோமா இருக்கீங்களா தம்பி? கோமா இருக்கீங்களா? ஏன்பா என்னாச்சு தம்பி? என்கிட்ட பேசுறீங்களா? ஆமா சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாராவது தொந்தரவு பண்றாங்களா உங்கள? என்ன தம்பி தொந்தரவு பண்றாங்களா? யாருப்பா தொந்தரவு பண்ணறது? பாரதி ராஜா, யாரு தொந்தரவு பண்றாங்க? என்ன பார்த்து பேசுங்க, யாரு தொந்தரவு பண்ணறது? அம்மா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆளுங்க இங்க வந்திருக்காங்க, சரிங்க. ஓகே. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணும்போது பயங்கரமா அடிச்சாரு. நான் இந்த தம்பிக்கு அப்படி கிடையாது, நிஜமாவே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக தான் இது பண்ணினோம், சரிங்க. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்னா இந்த பையனுக்கு மன ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு.
சரிங்க அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சரிங்கம்மா. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பாட்டிக்கு இருந்தது, மாமாவுக்கு இருந்தது, சித்திக்கு இருந்தது சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்போது குடும்பத்தில் அப்படி இருந்தால் ஒரு வேளை அப்படி வரலாம். அது டாக்டர்ஸ் உங்களுக்கு விவரமாக இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னா மருந்து சாப்பிட ஆரம்பித்தா கண்டினியூஸாக சாப்பிடணும். இடையில நிறுத்திட்டு மறுபடியும் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகும். சரிங்கம்மா. புரியுறதுங்களா? கண்டினியூஸாக மருந்து சாப்பிடணும். ஸோ நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ப்ராப்பராக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் நீங்கள் பார்க்கணும். அதுதான் கரெக்ட். நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம், அங்கே போனீங்கன்னா கரெக்டான ரெஃபரன்ஸாக இருக்கும். செலவை பற்றி கவலைப்படாதீங்கம்மா. செலவு இல்லாமல் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அது பண்ணி கொடுக்க சொல்கிறோம். சரிங்களா? டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கு சைக்கியாட்ரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது பே எல்லாம் கிடையாதுமா. அவருக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. கீழ்பாக் ஹாஸ்பிட்டலில் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அங்கே பேசுவோம். அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுக்குறாங்க பார்க்கலாம். நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்தால் போகிறோம். வரேங்கம்மா. நீங்கள் வந்து தம்பியை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. சரிங்க. சரியா? சரி, கூட்டிகிட்டு கிளம்புங்க. சரிங்க. அவங்களையும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்னன்னா, எப்படியாவது சரியாகணும்னு எல்லா வழியும் தான் பார்ப்பாங்க. அவருக்கு நிஜமாவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.